வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ஏதோ ஹாலிவுட் படத்தோட கதை இல்லைங்க. நிஜ வாழ்க்கையில நடந்த ஒரு அல்டிமேட் சினிமேட்டிக் கம்பேக் ஸ்டோரியை பத்தின அலசல். ஒரு மனுஷன் தம் வாழ்நாளின் மிக முக்கியமான பல வருஷங்களை ஒரு இருட்டு ஜெயில கழிச்சார். ஆனா அந்த இருட்டை தாண்டி வெளியே வந்ததும் அவர் செஞ்ச விஷயம் இருக்கே, லிட்ரலி உலகத்தையே இன்ஸ்பயர் பண்ணுச்சு. யார் அவருக்கு அப்படி என்னதான் ஆச்சு? வாங்க இந்த வரலாற்று அலசல்ல அதை பத்தி விரிவா பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு திஸ். 27 வருஷம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது சும்மா ஒரு சாதாரண நம்பர் இல்லைங்க. அந்த மனுஷன் ராபின் ஐலண்ட்ல ஒரு சின்ன 8க்கு 7 அடி இருட்டு அறையில கழிச்ச முழு வருஷங்கள் இது. 27 வருஷம் ஒருத்தரை வெளியுலக தொடர்பே இல்லாம சொந்த குடும்பத்தை கூட பார்க்க விடாம அடைச்சு வச்ச எப்படி இருக்கும்? அவரோட வாழ்க்கை அவ்வளவுதான், அத்தோட முடிஞ்சிடுச்சுன்னு தான் நாம எல்லாரும் நினைப்போம் இல்லையா? அந்த சின்ன அறையில ஒரு தனி மனிதனோட ஒட்டுமொத்த எதிர்காலமுமே முடங்கி போச்சுன்னு தான் உலகமே நினைச்சுது. வெல், இதுக்கு பின்னாடி இருந்த காரணம் என்ன தெரியுமா? அந்த நேரத்தில் சவுத் ஆப்பிரிக்காவில் அபார்த்தைட், அதாவது கடுமையான நிறவரி ஆட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு. சுருக்கமாக சொல்லணும்னா, கருப்பின மக்களுக்கு எந்த அடிப்படை உரிமையும் சுதந்திரமும் இல்லாத ஒரு மிக இருண்ட காலம் அது. அவங்க சொந்த நாட்டிலேயே அவங்க ஏதோ அகதிகள் மாதிரி ரொம்ப மோசமாக நடத்தப்பட்டாங்க. அந்த மாபெரும் அநியாயத்துக்கு எதிராக அசைக்க முடியாத ஒரு மலையா நின்று கேள்வி கேட்டவர் தான் நெல்சன் மண்டேலா. தன்னோட மக்களின் உரிமைக்காக, சமத்துவத்துக்காக அவர் ரொம்ப தைரியமா போராடினார். அப்போ இருந்த கவர்மெண்ட் அவரோட குரலை எப்படியாவது ஒடுக்கணும்னு நினைச்சு அவரை அரெஸ்ட் பண்ணி வாழ்நாள் முழுமைக்கும் ஜெயில் அடிச்சுட்டாங்க. நான் இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த வலியோட ஆழம் புரியும். 1 வருஷம் இல்லை, 5 வருஷம் இல்லை, முழு 27 வருஷங்கள். காலம் ரொம்ப ரொம்ப மெதுவா ஒரு நகர முடியாத பாறை மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு. டெய்லி பாறைகளை உடைக்கிற மாதிரி மிக கடுமையான வேலைகள் அவருக்கு கொடுத்தாங்க. ஒவ்வொரு நாளும் அவரோட உடம்ப சோர்வடைய செஞ்சாங்க. ஆனா அவர் மனசு மட்டும் கொஞ்சம் கூட உடையவே இல்லைங்க. ஒரு சினிமாட்டிக் ஹீரோ எப்படி எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் தன் லட்சியத்துக்காக தாங்கி நிற்பாரோ, எக்ஸாக்ட்லி அப்படி அவர் மனசு இரும்பு மாதிரி உறுதியாக இருந்துச்சு. இந்த 27 வருஷமும் அவரோட நம்பிக்கையை மட்டும் உங்ககிட்ட இருந்து பறிக்கவே முடியல. Now what's really interesting about this slide is, சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு 27 வருஷம் வலியும் வேதனையும் கொடுத்தா என்ன ஆகும்? மனசுக்குள்ள மிகப்பெரிய கோபம் வரும், வெறுப்பு வரும், ரைட்? ஆங்கர் அண்ட் ஹேட். அவங்கள எப்படியாவது பழி வாங்கணும் தான் எந்த ஒரு சாதாரண மனிதனும் நினைப்பான். ஆனால் நெல்சன் மண்டேலா அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு மன்னிப்பையும் அமைதியையும், அதாவது forgiveness and peace சூஸ் பண்ணார். தன்னை கொடுமைப்படுத்தினவங்களையும் அவர் மனசார மன்னிச்சார். இதுதான் அவரோட மிகப்பெரிய அன்பிலீவபிள் சினிமேட்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவர் தன் மனசுக்குள்ள எந்த ஒரு வன்முறையையும் பழிவாங்கும் எண்ணத்தையும் அனுமதிக்கவே இல்லை. இருட்டை ஒழிக்க வெளிச்சத்தால மட்டும்தான் முடியும்னு அவர் ரொம்ப உறுதியான போனார். அவர் ஜெயிலிருந்து வெளியே வந்த பிறகு நடந்த விஷயங்கள் தான் ஒட்டுமொத்த உலகத்தையே அப்படியே திரும்பி பார்க்க வச்சது. தன்னை கொடுமைப்படுத்தியவங்களை பழி வாங்காம ஜனநாயக வழியில நின்று 1994 நடந்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலில் அவர் மாபெரும் வெற்றி பெற்றார். எந்த நாடு அவர் 27 வருஷம் ஒரு தீவிரவாதியா நடிச்சு ஜெயிலில் போட்டுச்சோ, ஆச்சரியம் என்னன்னா அதே நாட்டோட முதல் கருப்பின பிரசிடென்ட்டா அவர் மாறினார். அவுட் ஆஃப் பிரிசன் ஸ்ட்ரெயிட் டு த பிரசிடென்சி. இதுதாங்க உண்மையான வெற்றி. இது ஒரு தனி மனிதனோட வெற்றி மட்டும் கிடையாது, பல நூற்றாண்டுகளாக இருந்த அந்த நிறவரி இருட்டை தாண்டி வந்த ஒரு மாபெரும் வெளிச்சம். இந்த ஒரு பிரம்மாண்டமான விஷயம் உலகம் முழுக்க அவரை எப்படி பார்க்க வச்சது தெரியுமா? ஒட்டுமொத்த உலகமும் அவரை ஒரு லீடர் ஆஃப் ஹோப்பா பார்த்துச்சு. நம்பிக்கையின் உச்சக்கட்ட தலைவனா அவர் மாறினாரு. மக்கள் அவரை வெறும் ஒரு அரசியல்வாதியா மட்டும் பார்க்கல, மனிதநேயத்துக்கும் பொறுமைக்கும் மன்னிப்புக்கும் அவர் ஒரு வாழும் உதாரணமா, ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா கொண்டாடப்பட்டார். உலகத்தில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் நம்மாலும் கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையா அவர் கொடுத்தார். இன்னும் லைஃப் உங்களை எவ்வளோ டவுன் பண்ணாலும் சரி, எவ்வளோ பெரிய இருட்டில் உங்களை தள்ளினாலும் சரி, மண்டேலாவோட இந்த பயணத்துலேருந்து நம்ம முக்கியமாக என்ன கற்றுக்கணும்? உங்களோட பேஷன்ஸையும், உங்களோட கான்ஃபிடென்ஸையும், உங்கள் உள்ளே இருக்கிற அந்த இன்னர் ஸ்ட்ரென்த்தையும் யாராலும் எந்த ஜெயிலையும் லாக் பண்ணவே முடியாது. அந்த அமைதியான வலிமை உங்களுக்குள்ளே எப்பவும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை உங்களை தவிர வேறு யாராலும் எந்த சூழ்நிலையிலும் அழிக்க முடியாது. வெளியில் என்ன நடந்தாலும் சரி, உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் எந்த இருட்டும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. தட்ஸ் ஃபார் ஷோர். அண்ட் திஸ் பிரில்லியன்ட்லி இல்லுஸ்ட்ரேட்ஸ் ஒரு ரொம்ப ஆழமான உண்மை. பல வரலாற்று பதிவுகளும் அறிஞர்களும் இதை தான் சொல்கிறாங்க. நெல்சன் மண்டேலாவோட வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுக்குற மிகப்பெரிய லெசன் இதுதான்: யூ நெவர் லூஸ், either you win or you learn. நீங்கள் வாழ்க்கையில் எப்பவும் தோற்கதில்லை, ஒன்று ஜெயிக்கிறீங்க, இல்லைன்னா அந்த அனுபவத்திலேருந்து புதுசாக ஒன்று கற்றுக்குறீங்க. அந்த 27 வருஷங்களை அவர் ஒரு நாளும் தன்னோட தோல்வியாக பார்க்கவே இல்லை. மாறா தன் தேசத்தை எப்படி வழி நடத்தணும்னு கற்றுக்கிற ஒரு ப்ரிப்ரேஷன் காலமாக அவர் அதை மாற்றிக்கிட்டார். ஸோ இந்த முழு அலசலோட ஃபைனல் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேக்அவே இதுதான்: ஒரு தோல்வி உங்களோட முடிவு கிடையாது, அது உங்களோட கம்பேக்கான பிகினிங்.
உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கும் போது மண்டேலாவோட இந்த மாபெரும் கம்பேக்கை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்களை, தோல்விகளை உங்களோட அடுத்த பெரிய சினிமேட்டிக் கம்பேக்கான தொடக்கமாக உங்களால் மாற்ற முடியுமா? வாழ்க்கையில் எவ்வளோ கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து வரதுக்கான சக்தி உங்களிடம் எப்போதும் இருக்குது. திங்க் அபவுட் இட். இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. மீண்டும் சந்திப்போம்.